ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் புதிய யூடியூப் சேனல். இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம ஏகே நடிக்க இருக்கிற குட் பேட் அகலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துக்காக ஹைதராபாத்தில் 57 கோடி ரூபா செலவில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி செட்டப் ஒன்று போட்டுட்டு இருக்காங்களா. அது என்ன மாதிரியான ஃபேக்டரி செட்டப்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரு பைக்கு இதெல்லாம் தயாரிக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டரி செட்டப் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சும்மா ஒரு ஃபேக்டரி செட்டப்புக்கு 57 கோடி ரூபா செலவு பண்றாங்கன்னா, இந்த படத்தோட மொத்த கதையுமே இந்த ஃபேக்டரி வச்சு தான் நகரமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. பட் இந்த ஃபேக்டரி செட்டப் பற்றி ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட தியரியை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த படத்துல 2 ஏகே வராரா, அதுல ஒரு ஏகே வில்லனா வராரா. இந்த வில்லன் ஏகேவோட ஓன் கம்பெனி தான் இந்த கார் ஃபேக்டரி கம்பெனியா. வில்லன் கதாபாத்திரம் வர முக்காவாசி சினிமே இந்த ஃபேக்டரிக்குள்ள தான் எடுக்க போறாங்களா. ஸோ அதனாலேயே இவ்வளோ கோடி செலவுல இந்த ஃபேக்டரி செட்டப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அவங்களோட தியரி எல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. பட் இந்த தியரி கேட்க லைட்டா வாலி மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணினாலும் முழுக்க ஒரு வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரத்தில் நம்ம ஏகேவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இப்போ சொல்லிட்டு வராரு. கடைசியா மங்காத்த படத்துல தான் ரொம்பவே இன்டென்ஸான வில்லன் கேரக்டர்ல நம்ம ஏகேவை பார்த்தோம். ஆனா இந்த குட் பேட் அகலி படத்துல அந்த விநாயக் மகாதேவ் கேரக்டரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த வில்லன் கேரக்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு டாக்டர் ஆதிக்க ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை முடிச்சிட்டாராம். இன்னும் 10-12 நாட்களுக்குள்ள பூஜை செரமனியோட கிராண்டா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி மாதிரி எல்லாம் இந்த படத்துக்கு அப்டேட்ஸ் எதுவும் தாமதமா வராது. நிறைய இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தல ஃபேன்ஸ்க்கு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.